இது விஷயம் தெரிஞ்ச உடனே விஜய் பதறி போய் என்ன சார் கேட்டா, அந்த போட்டோ மட்டும் வெளியே வந்துடும் தொலைச்சிருவோம் உடனே. யாரு போட்டோ வெளியே வந்திருந்ததுன்னா அன்னைக்கே புஷி ஆனந்த் கதை முடிஞ்சிட்டு இருக்கேன் சார். திடீர்னு சமீப காலமாக புஷி ஆனந்தோட படம் வந்து தமிழ்நாடு முழுக்க வலம் வருது. விஜய் ஃபோட்டோ கூட சின்னதாக இருக்குது. இந்த புஷி ஆனந்த் வந்து முனுசாமி என்று அழைக்கப்படுகின்ற ஆனந்த், என் ஆனந்த். மொத்த வாக்குகள் 5000 தான். அதில் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா 1500 வாக்குகள் வாங்கினாருன்னு ஒரு தகவல். இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இது இல்லை. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தும்போது உன்னுடைய போட்டோவே இல்லையே மனைவியை கேட்கும்போது அவர் பாலான்ற நபருக்கு வந்து செக்ரட்டரி அவர் தான், அவருக்கு வந்து மன வருத்தம் சூசைட் பண்ணி ஏற்பட்டார். இது சம்மந்தமாக வந்து விஜய்க்கும் எஸ்ஏசிக்கும் தகவல் போன உடனே அதை எப்படி ஒரு கன்வே பண்ணுறாருன்னா வந்து, சார் இது ஒரு சாதாரண நிகழ்வு, அவர் வந்து பணம் கொடுக்காதனால இவங்க தம்பிங்க வந்து ஃபோட்டோ போடாமல் விட்டுட்டாங்க, இதை வந்து அவர் வந்து ஈகோவாக எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணுறாரு. அது பாலான்ற அந்த செக்ரட்டரி அந்த இடம் அந்த வேக்கண்ட் போது அந்த இடத்துல வந்து புஷி ஆனந்தே வந்துடுறாரு. உயிர் பலி வாங்குறது முதல்ல ஆரம்பமே தற்கொலை தான், ஆரம்பமே தற்கொலை தான். இப்போதான் எஸ்எஸ்சிக்கு வந்து 7:30 வந்து உட்காடுறான். எஸ்எஸ்சிக்கு வந்து எஸ்எஸ்சி என்ன சேர்க்குன்னா, அப்பா என்ன இது, என்ன பிரம்மாண்டமாக என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஆனந்த் 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 சொல்லிட்டு அவரே வந்து என்ன சேர்க்கட்டுனா ஆனந்த் வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிறார். யார்? எஸ்எஸ்சி. ஆனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு முரணை கிளாஷ் ஆக்குறாரு. நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா இவங்க ராமாயணத்தை சொன்னோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம், அப்படி இருக்குது. இவர் வந்து சுயேட்சை வேட்பாளர், நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன்னு கேட்கும்போது, எப்படி ஆதரிக்க முடியும், ஃபோட்டோ கிட்ட எதுவும் நீ வெளியிட முடியாது, நாங்கள் அதிமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை எப்படி ஆதரிக்க முடியும் அப்படின்றத விஜயும் சொல்லிடுறாரு, எஸ்ஏசி சொல்லிடுறாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு சமீப காலமாக புஷி ஆனந்தோட படம் வந்து தமிழ்நாடு முழுக்க வலம் வருது. விஜய் ஃபோட்டோ கூட சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி யார் இந்த புஷி ஆனந்த் கேட்டால் வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். அவர் பாண்டிச்சேரியில் வந்து புஷின்னு ஒரு தொகுதியில் வந்து எலெக்ஷன் நின்னார், அந்த தொகுதி வந்து ஒரு வார்டு தான் அது, இங்கே வந்து அதை வந்து அங்கே சட்டமன்ற தொகுதியாக சொல்கிறாங்க, அதில் தான் அவர் வந்து எம்எல்ஏ வந்தார், அதுக்கப்புறம் விஜயோட ரசிகர் மன்ற தலைவர் ஆகிட்டார், இப்படி தான் வந்து வழக்கமாக சொல்லக்கூடியது இதுதான். ஆனால் இந்த புஷி ஆனந்த் யார் அப்படின்றது வந்து பார்த்தா எப்படி வந்து விஜயோட நெருக்கமாகிறாரு அப்படின்ற தகவல் வந்து இது வரைக்கும் வந்து யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் நான் இந்த காணொலியிலே பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த புஷி ஆனந்த் வந்து முனுசாமி என்று அழைக்கப்படுகின்ற ஆனந்த், என் ஆனந்த். இந்த என் ஆனந்த் பேர் யார் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி நான் வந்து சேகுவரான்னு சொல்லி சேர்த்து ஜெய்சங்கர் வச்சுக்கிட்டேன் இல்லையா அடையாளத்துக்காக, ஒரு அந்த மாதிரி கேட்டால் அவர் வந்து நான் அந்த பேரையே எடுத்துட்டார். எப்போவுமே எனக்கு ஒரு உடன்பாடு கேட்டால், பெற்றோர்கள் வைத்த பேரை வந்து எடுக்கக்கூடாது. பெற்றோர்கள் என்ன பேரில் நம்மளை அழைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு என்ன சொல்ல, ஒரு நன்றின்னு கூட சொல்ல முடியும், நன்றி கடன் சொல்ல முடியும். பெற்றோர்கள் வந்து நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த பேரை வந்து நம்ம வந்து அதில் பயணப்படணுன்றது என்னுடைய நம்பிக்கை. அது சரியா தப்பான்றது நான் அதை பெருசாக சொல்ல விரும்பலை. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிஷியலுக்கு பதில் வச்சாக்கா எல்லாமே ஒரே இனிஷியலாக இருக்குங்க. பி ஜெய்சங்கர்னால் அந்த பின்றது பல பேருக்கு இருக்குது, பி ஜெய்சங்கர் பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பொண்ணு கேட்டால் அடையாளத்துக்காக கேட்டால் சேகுவரா ஜெய்சங்கர்னு பேர் வச்சுங்கன்றது ஒரு பேர். ஸோ அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து வைக்கக்கூடிய பேர் வந்து எப்பவுமே வந்து மாற்ற மாட்டாங்க. சினிமாவுக்காக கூட பேரை மாற்றிப்பாங்க, ஆனால் டாக்குமெண்ட்டை கரெக்டாக இருக்குது. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோசப் விஜய்ன்றது தான் அவருடைய பேர். அப்போ வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில பேரை வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், இதில் கூட மாற்றிப்பாங்க, கெசட்லேயே கூட கவர்மெண்ட் கெசட்டில் மாற்றிக்கிட்டு பேரை மாற்றிப்பாங்க, அது அவனுடைய விருப்பம் தான். ஆனால் பெற்றோர்கள் பேரை வந்து மாற்றிக்கூடாது. ஆனால் இவர் வந்து புஷி ஆனந்த் வந்து அவருடைய பேரை வந்து கேட்டால் முனுசாமின்ற அந்த பேரை எடுத்துகிட்டு ஆனந்த் அப்படின்ற வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டைலான பேர். அழகுன்றத ஸ்டைல், எல்லா பேரும் அழகான பேர் தான். முனுசாமி கேட்டால் வந்து திருக்குறள் முனுசாமினே ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். திருக்குறளுக்கு வந்து முகவுரை எழுதினவர், அவர் பேரே முனுசாமி தான். ஸோ முனுசாமின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து அழகில்லாத பேர் கிடையாது. ஆனால் ஒரு கவர்ச்சின்ற அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த ஆனந்த்ன்ற பேரை வந்து அவர் வந்து வச்சுக்கிட்டாரு. புஷி ஆனந்த் என்று பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து முனுசாமின்ற பேரில் தான் அவர் அழைக்கப்பட்டார். இந்த புஷின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பகுதியை குறிக்குது, அவ்வளோதான். அவருடைய பயணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த
அந்த அந்த பாண்டிச்சேரியில் அந்த ஒரு புசின்ற பகுதி அது வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து இவர் வந்து இந்த புசின்ற சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு 5000 வாக்குகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1500 வாக்குகள் கூடுதலாக பெற்று, கூடுதலாக இல்லை, வாங்கின வாக்குகள் வந்து 1500, மற்ற கேண்டிடேட்கள் வந்து அந்த வாக்குகள் பிரிச்சுக்கும் போது இவர் வந்து மொத்தமே வாக்குகள் அந்த வந்து தொகுதியே மொத்தம் 5000 வாக்குகள், 2700 ஓட்டு தான். அப்படி இல்லை, மொத்தத்தில் 5000 வாக்குகள் சொல்கிறாங்க. அந்த 5000 வாக்குகள் அவர் வாங்கினதா? 5000 மொத்த வாக்குகள் 5000, மொத்த வாக்குகள் 5000 தான். அதில் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா 1500 வாக்குகள் வாங்கினாருன்னு ஒரு தகவல். இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இது இல்லை. இந்த புஷியானந்த் அறியப்படுறது கேட்டால், ஏன்னா இதெல்லாம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏன்றாங்க இல்லையா, அப்படி தான் இவர் வந்து வந்திருக்கிறாரு. அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த ஒரு அந்த கெப்பாசிட்டியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, விஜயோட பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ரசிகர் மன்றம், அந்த பாண்டிச்சேரி ரசிகர் மன்றம் ஒரு மன்றம் இல்லை, பாண்டிச்சேரி அந்த ஒட்டுமொத்த அந்த பாண்டிச்சேரிக்கும் அது கேட்டினா ரசிகர் மன்ற தலைவராக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ரசிகர் மன்ற தலைவராகவும் செயலாளராகவும் இருக்கிறாங்க. அதில் தலைவர் பேர் வேல்முருகன் சொல்கிறாங்க, வந்து செயலாளர் பேர் வந்து பாலான்ற பேர். ஸோ இந்த 2 பேர் தான் அங்கே வந்து ரசிகர் மன்றத்தை வந்து அங்கே உருவாக்குறாங்க பாண்டிச்சேரியில். அப்படி அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து வந்து அவருக்கு ரசிகர் மன்றம் இருக்குது விஜய்க்கு. ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து அந்த ரசிகர் மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான வந்து சில உதவிகளை அப்படி வந்து இவர் செய்கிறார். யார் செய்கிறாருன்னா புஷியானந்த் செய்கிறார். அவங்களுக்கு தேவையான சில உதவிகள் அதாவது அந்த சங்கத்தை வழி நடத்துறதுக்கு அதுக்கு ஒரு அவரை கெஸ்ட்டாக கூப்பிட்றது. ஏன்னா அவர் அந்த ஆனந்த அண்ணனை கூப்பிட்டோம்னா நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்துக்கு சின்ன சின்ன உதவிகள், பண உதவிகள் செய்கிறது. அப்படி தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலமாக வந்து விஜய் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு வரும் கேட்டால் யாரும் ஆனந்தாமே அந்த ரசிகர்களுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு போது அப்படி தான் அறிமுகம் கிடைக்கிறார். யார் விஜயோட அறிமுகம் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வேல்முருகன் அந்த பாலான்ற அந்த இருவர் மூலமாக தான் அங்கே வந்து இவருக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடைக்குது. இவங்க அப்படி அறிமுகம் கிடைக்கும் போது என்ன கேட்டால் இவர் வந்து அந்த இந்த ரசிகர் மன்றத்தை இவர் வழி நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு அந்த நேம் இருக்கும்போது அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் முதல் செய்யக்கூடிய வேலை வந்து என்னென்னா உள்ளடி வேலை ஆரம்பிக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து சில இடங்களில் வந்து போஸ்டரில் வந்து அவருடைய படத்தெல்லாம் போடாமல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இவங்க போஸ்டர் பேனர்லாம் வந்து பண்ணாங்க. அப்போ வந்து அந்த தம்பி வந்து என்ன கேட்டால் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து இது ஆனந்த் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு வந்து பெரிய நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலான்ற நபருடைய புகைப்படங்கள் வந்து இல்லாத போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து இல்லாதது அது ஒரு மன வருத்தமாகுது அவருக்கு. அவருடைய மனைவியே கேட்குறாங்க, நீ தான் செக்ரட்டரி இதுக்கு, ஆனால் உன் ஃபோட்டோவும் வேணாம் எதுவுமே இல்லையேன்னு போது அப்போ அதை யார் வந்து போடாமல் தடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே இருக்கிற அந்த தலைவரை போட விடாமல் தடுத்தது யாருங்கன்னா புஷியானந்த். அதுதான் அரசியல் நடக்குது. என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இது சம்மந்தமாக வந்து அவருக்கு ரொம்ப அவமானமாகிடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நம்மளுடைய பேரையே அங்கே போடுறையே நம்ம கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபினான்ஷியலாக வந்து அந்த பாலான்ற நபர் வந்து ரொம்ப வீக். அப்போ ஆமாம், அப்போ வந்து பணம் கொடுக்கல, அதனால் ஃபோட்டோ போடலை அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்கன்னா, அவர் வந்து மனைவியே இப்படி கேட்குறாங்களே, இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தும்போது உன்னுடைய ஃபோட்டோவே இல்லையே, மனைவியே கேட்கும்போது அவர் பாலான்ற நபருக்கு வந்து செக்ரட்டரி அவர் தான், அவருக்கு வந்து மன வருத்தமாகி சூசைட் பண்ணி இறந்துட்டார். இது சம்மந்தமாக வந்து விஜய்க்கும் எஸ்ஏசிக்கும் தகவல் போன உடனே அதை எப்படி ஒரு கன்வே பண்ணுறாருன்னா வந்து, சார் இது ஒரு சாதாரண நிகழ்வு, அவர் வந்து பணம் கொடுக்காதனால இவங்க தம்பிங்க வந்து ஃபோட்டோ போடாமல் விட்டுட்டாங்க, இதை வந்து அவர் வந்து ஈகோவாக எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எஸ்ஏசி கூப்பிட்டு பேசி அந்த பாலான்ற அந்த நபருக்கு அவங்க மனைவிக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. பிள்ளைகளுக்கு படிப்புக்கெல்லாம் வந்து எஸ்எஸ்சி வந்து உதவி பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. அது உண்மை, அது மறுக்கவே முடியாது. அந்த பிள்ளைகள் படிப்புக்காகலாம் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இருக்குது. பாலான்ற அந்த செக்ரட்டரி அந்த வேக்கண்ட் போது அந்த இடத்துல வந்து புஷியானந்தே வந்துடுறாரு. முனுசாமி வந்துடுறாரு. முனுசாமி வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாரு. ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த இடத்துல வந்து இவர் வந்து அடுத்த ஸ்டெப் உயிர் பலி வாங்குறது ஆரம்பமே தற்கொலை தான். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தற்கொலையாகவே முடிஞ்சிடுதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் கேட்டால், அடிப்படை காரணம் கேட்டால் அவனுடைய இருட்டடிப்பு செஞ்சது தான். அந்த இருட்டடிப்பு செஞ்சதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த முனுசாமி தான் காரணம்.
அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தையே வந்து யார் ஆக்குபை பண்ணுறாங்கன்னா இவர் தான் ஆக்குபை பண்ணுறாரு. அதுதான் முதல் ஆரம்பம். அதாவது கேட்டால் வெளியில் இருந்த ஒரு நபர் புசி ஆனந்த்ன்றவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ன்ற அந்த ஒரு சின்ன ஒரு பதவியில் இருந்து அவங்க உதவி செய்து அந்த பாண்டிச்சேரியோட வந்து செக்ரட்டரியாகவே வந்து ரசிகர் மன்றத்துக்கு செக்ரட்டரியாகவே உள்ள நுழைகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது சார். நம்ம ஏற்கனவே ஜெகதீஷ் கதை பேசணும். கிட்டத்தட்ட இதுதான் சார். எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணிடுறேன். ஆதவர்ஜுனோட கதையும் பேசணும். ஆமாம், அப்படியே இது அதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட இது இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, அண்ணன் மணிவண்ணன் மட்டும் இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஐயா நீங்கள் தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டு நேராக போய் அது காலில் விழுந்துடலாம். எப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு இந்த அமாவாசை கதை வந்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றது வந்து பாருங்க. ஸ்கிரிப்ட்ல 3 பேரும் ஒண்ணா பாருங்க, எப்படிலாம் பாருங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது, அது பின்னாடி நான் சொல்கிறேன். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் சார் சுவாரஸ்யம்னு நான் சொல்லிடுறேன். கதை இல்லை, நிஜத்தை பேசுகிறோம். நிஜத்தை தான் பேசுகிறோம். இல்லை அதில் நிஜத்துலேயே ஒரு கதை ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து எம்எல்ஏவே இருக்கிறாரு. அதே சமயத்தில் சுயேட்சை எம்எல்ஏ, நல்லா கவனிங்க, எந்த பார்ட்டியும் கிடையாது, சுயேட்சை எம்எல்ஏ. ஆனால் ஒரு எம்எல்ஏவுக்கு கீழே இருந்ததாகவும் தகவல் இருக்குது. இவர் வந்து எம்எல்ஏ தள்ளிட்டு ஒரு எம்எல்ஏவுக்கு வந்து எடுப்பாக இருந்தாருன்றது ஒரு தகவல் இருக்குது. ஆனால் வந்து புசி ஆனந்த்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எம்எல்ஏ ஆகிறாரு கேட்டிங்கன்னா சுயேட்சையாக தான். எப்படி ஆகிறாருன்னு சுயேட்சையாக தான் ஆகிறார். அடுத்த ஸ்டெப்பு வந்து கேட்டால் இவர் வந்து பாண்டிச்சேரி ரசிகர் மன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். ஒரு தற்கொலைக்கு பிறகு நுழைஞ்சிட்டார். அப்படி இருந்துன்னு சார் கேட்டால் வந்து பல நிகழ்ச்சிகள் வந்து விஜய் வர வச்சு பல படங்கள் வந்து வெற்றி அடையும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி நிகழ்ச்சியை நடத்தி வந்து மனசுக்குள்ளே போயிடுறாரு. யார் மனசுக்குள்ளேன்னு கேட்டால் எஸ்எஸ்சி மனசுக்குள்ளேயும். இப்போ தான் எஸ்எஸ்சிக்கு வந்து 7:30 வந்து உட்காடுறான். எஸ்எஸ்சிக்கு வந்து எஸ்எஸ்சி என்ன சேர்க்குன்னா, அப்பா என்ன இது, என்ன பிரம்மாண்டமாக, என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஆனந்த் 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 சொல்லிட்டு அவரே வந்து என்ன சேர்க்கட்டுனா ஆனந்த் வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிறார். யார்? எஸ்எஸ்சி. அவருக்கு தெரியல தலையில் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 வந்து உட்காடுறான்றது தெரியல. குடும்பத்துக்கே வந்து 7:30 வந்து உட்காடுறான்றது அவருக்கு தெரியல. அப்போ என்ன சொல்லிருக்கேன்னா ஆனந்த் 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 ஆனந்த்ப்பா என்னப்பா. ஆனால் அந்த அளவுக்கு பணத்தை எடுத்து விடுறாரு. பணத்தை எடுத்து விட்ட உடனே என்ன கேட்டினா வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து பாண்டிச்சேரி கேட்டினா ஏன் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதுக்கும் வந்து ஒரு பாடி இருக்கு இல்லையா, விஜய் ரசிகர் மன்றம், அகில இந்திய ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, அதில் ஏன் வந்து கொண்டு வரக்கூடாது இவரை அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த ஸ்டெப்பு தான் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொறுப்பாளராக கொண்டு வராங்க. துணைத் தலைவரோ செயலாளர்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறாங்க, துணைத் தலைவர் செயலாளர் இருக்கிறாங்க. ஒரு பொறுப்பாளர்ன்ற ஒரு பதவியை உருவாக்கி நசரன் கட்டினா, ஏன்னா பாண்டிச்சேரிலேருந்து இங்கே கொண்டு வந்து போட்டாக்கா, தமிழ்நாட்டை கொண்டு வந்து போட்டா அவன் கேட்பான்ல கேள்வி இருக்கிறவனே, யோ அவனை நேற்று தான் அங்கே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவனு பாண்டிச்சேரி இருந்து இங்கே போகிறீங்கன்னு போது பொறுப்பாளர் தான் கொண்டு வராங்க. அடுத்த ஸ்டெப். ஸோ பொறுப்பாளராக வந்த பிறகு அடுத்தடுத்து இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை, இந்த தள்ளுற நடவடிக்கையெல்லாம் வரும்போது கேட்டினா ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் தள்ளுறாரு. தள்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சபட்சமாக என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் அந்த ரசிகர் மன்றம் கேட்டால் விஜய் மக்கள் இயக்கமாக வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா இவங்க ராமாயணத்தை சொன்னோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம், அப்படி இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் மக்கள் இயக்கமாக வந்து மாற்றுறாரு எஸ்ஏசி. ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆதரவாளராகவே வந்து விஜய்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இது எல்லாமே அப்பாவுடைய ஆதரவாளர்கள், இவங்கெல்லாம் அப்பா உங்களுடைய ஆதரவாளர்கள், அப்பாவுடைய ஆதரவு சொல்லிட்டு அப்படி மெல்ல மெல்ல ஏற்றுறாரு. சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் இவர் என்ன செய்கிறாரு, விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பண்ணும்போது இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா தலைவர்னா விஜய் தான், இவர் நிர்வாக தலைவர் எடுத்துக்கிறாரு, பொதுச் செயலராக ஒருத்தரை போட்டுறாரு. பொருளாளர் யாரை போடுறாருன்னா வந்து அம்மையார் வந்து ஷோபாவை போட்டுறாரு. இதுதான் பாடி. குடும்பத்துக்குள்ளே இருக்குது. ஒரு பொதுச்செயலர் பதவி மட்டும் வந்து அது புஷியாக வந்து கொடுக்கல, வேறு ஒருத்தருக்கு திருச்சி சார்ந்த ஒரு நபருக்கு கொடுக்குறாரு. இதுதான் வந்து தகவல். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவர் வந்து சொன்னால் இது வந்து புஷியானதுக்கு ஒரு உறுத்தலாகிடுது. அப்போ வந்து ஒரு கருத்து வேற்றுமைங்க தெரியும் இல்லையா, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை, சில விஜயோட தனிப்பட்ட நடவடிக்கைகளில் வந்து ஒரு சில கருத்து வேற்றுமை வரும்போது கேட்டால் அப்பான்ற அந்த ஸ்தானம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும், எல்லா அப்பனுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. எல்லா அப்பனுக்கும் ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் பிள்ளை எவ்வளோதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும், தான் பிள்ளை எவ்வளோதான் பெரிய கல்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாம் ஆமாம், அது இது எல்லா அப்பாக்களும் உள்ள பலவீனம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அவனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவன் குழந்தை அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியான ஒரு எண்ணம் வந்து இருக்கும் இல்லையா. அதை வந்து புஷியானதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பான்ற ஸ்தானத்துலேருந்து இவர் எப்படி ஒரு கல்ட்டாக வந்து சினிமாவில் ஒரு கல்ட்டாக உருவாக்கினவர். உங்களுக்கு வந்து கேட்டால் அண்ணா ஆசாரியோட அந்த நிகழ்வில் வந்து மைக்கை கொடுத்து பேச வைக்கிறாரு.
இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மோடிகிட்ட வந்து அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப் வெளியிடுறது, அந்த தமிழர் திருநாள்ன்ற அந்த ஸ்டாம்ப் வெளியிடுற அந்த இதை வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து மோடியை கொண்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்ச்சி சர்வ கட்சியும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா கட்சியிலையும் வந்து கேட்டிங்கன்னா ஒரு லாபி எடுக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பாருங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு இவங்க வந்து காங்கிரஸோட இளைஞரணி பொறுப்பு கேட்குறாங்க, இளைஞரணி தலைவர் கேட்குறாங்க. அப்போ விஜய்க்கு 45 வயசு கிராஸ் ஆகிடுது. 40 வயசுக்குள்ளே தான் இருந்தால் தான் இளைஞரணி பொறுப்பு வாங்க முடியுன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அங்கே பவுன்ஸ் ஆகி வந்துடுறாங்க. அது வந்து ஒரு வகையில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு அவமானமாக நினைக்கிறாரு. இந்த அவமானம் எதனால், முறையாக இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இல்லை போகணும். நீங்கள் ஒரு பொறுப்பு போய் கேட்குறீங்கன்னா அந்த கட்சியில் நாம்ஸ் என்னன்னு தெரியணும்ல. அங்கே போய் கேட்கும்போது ராகுல் காந்தி என்ன சொன்ன கேட்டால், இளைஞரணி பொறுப்பு தர முடியாதுங்க, ஏன்னா அவர் வந்து 40 வயசுக்குள்ளே ஒரு வயசு 45 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு போது கேட்டால் அப்போ ரிஜெக்ட் ஆன அந்த ஃபீலிங் இருக்கும்ல. விஜய்க்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் என்ன கேட்டால், இந்த அப்பங்கிறதுனால நம்ம அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம். இப்போ இதெல்லாம் வந்து புஷியானதுக்கு ப்ளஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூழ்நிலை தான் அவர் என்ன சொல்லிட்டுனா, ஏன் இவங்ககிட்டலாம் போய் கேட்கணும்னு சொல்லி தனியாக ஒரு கட்சி பதிவு பண்ணுறாரு. இது அதுதான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை கொண்டு போய் அரசியல் கட்சியை பதிவு பண்ணும்போது அதில் முரண்பாடுகளை உருவாக்கி கேட்டால் அப்பாவுக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு முரணை கிளாஷ் ஆக்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடவடிக்கைகள், தனிப்பட்ட பலவீனமான நடவடிக்கைகள், விஜய் நடவடிக்கை மூலமாக குடும்பத்தில் வந்து குழப்பம் ஏற்படும் போது கேட்டால் எல்லாருக்கும் இவர் வந்து ஒரு மீடியேட்டர் ஆகிடுறார். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மீடியேட்டர், அப்பா மகனுக்குள்ள மீடியேட்டர், இப்படி என்ன வழக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் போகுது. என் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு என்ன செய்கிறாரு, நீதிமன்றம் வரைக்கும் போய் ஆர்டர் வாங்குறாரு விஜய். இப்போ தான் விஜயோட நடவடிக்கைன்னு கேட்டால் சுயமாக நம்மளால் செயல்பட முடியும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுன்னு கேட்டால் அப்பா ஸ்தானத்தில் முனுசாமி இல்லைன்னா ஒரு பயம் வரும். என்னன்னு கேட்டால் இது வரைக்கும் நம்ம அப்பாவை தான் நம்ம நம்பி இருக்கிறோம், நம்ம எப்படி இப்போ அப்பா, ஏன்னா அந்த அப்பா தான் அண்ணா ஆசாரிய ப்ரோக்ராமில் நிற்க வைக்கிறாரு, மோடி கிட்ட நிற்க வைக்கிறாரு, ராகுல் காந்தி கிட்ட கொண்டு போகிறாரு. அந்த அப்பா தான் எல்லாமே ஏன் என்ன சொல்கிறேன், கலைஞர்கிட்ட கொண்டு போய் வந்து நிறுத்துறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜெயலலிதா வீட்டில் போய் இவங்க காத்திருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எஸ்ஏசிக்கு அந்த லாபி. ஆனால் அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து சில இடங்களில் வந்து இவருக்கு மைனஸ் ஆனால் கூட ஜெயலலிதா பார்க்க போய் இவங்க வந்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க தலைவா படத்துக்காக, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படிலாம் இருந்தால் கூட இந்த இடத்துல யார் பக்கத்தில் இருக்கிறாங்க கேட்டால் புஷியானந்த் இருக்காங்க. சரி, இந்த புஷியானந்த் வந்து 2வது ஒரு தேர்தலில் நிற்கிறாரு. இந்த இடத்துல ரசிகர் மன்றத்தில் இருந்தால் கூட பாண்டிச்சேரியில் மறுபடியும் நிற்கும் போது உப்பளம் தொகுதியை சேர்த்து வந்து அங்கே வந்து ஒரு எண்ணிக்கை அதிகமாகுது, வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாகுது. உப்பளம் தொகுதியோடு சேர்த்து வைக்கும்போது எண்ணிக்கை கூட அங்கே சுயேட்சையாக நிற்கும் போது அப்போ விஜயோட ஆதரவை கேட்குறாரு. சுயேட்சையாக விஜயோட ஆதரவு கேட்கும்போது அப்போ என்ன சார் கேட்டால் வந்து விஜயோட ஆதரவு கேட்கணும்னா வந்து நாங்கள் அதிமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை எப்படி ஆதரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அந்த அரசியல் தெளிவு இருக்குது. அது வந்து ஆனால் அந்த இடத்துல அரசியல் தெளிவு இருக்குது அவருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எப்படி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ சுயேட்சைனா எப்படி அவனை ஆதரிக்க முடியும் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதுதான் நான் இங்கே சொல்ல வந்த ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னென்னா சுயேட்சையாக அவர் நிற்கிறாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஆதரவு கேட்குறாரு, இவர் ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா காரணம் அதிமுக வந்து ஆதரிச்சு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். எஸ்எஸ்சி பேசிட்டு இருக்காரு ஏடிஎம்கே ஆதரிச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன்னு கேட்கும்போது எப்படி ஆதரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி சொல்கிறாரு. ஆமாம், சொல்ல ஆதரிக்கலாம் முடியாது, இன்னைக்கு போட்டோக்கிட்ட எதுவும் நீ வெளியிட முடியாது அப்படின்றத விஜயும் சொல்லிடுறாரு, எஸ்எஸ்சி சொல்லிடுறாரு. ஆனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லைண்ணா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து ஒரு ரிங்கு மாட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் போடுங்கன்னு சார். சரி வாங்க. அப்போதைக்கு அங்கே எவனோ வந்து இதான் அந்த மோந்திர கதை தெரியல, என்ன கலைஞர் வந்து கணையாழி கதை தெரியல, அதே மாதிரி மோந்திர கதையை வந்து உருவாக்குறாங்க. அங்கே ஒருத்த மோந்திரம் போட்டுனா அந்த மோந்திரத்தை கட்டி எடுத்து வந்து என்ன செய்யணும்னா விஜய்கிட்ட கொடுத்து போட சொல்கிறாங்க. விஜய் போட்டுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது என்னன்னு கேட்டால் விஜய்க்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டால் எப்படிப்பட்ட கேப் மாதிரி பாருங்க. அப்புறம் கேட்டால் அங்கே சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா மோதிர சின்னம் யாருக்கு, புஷியானந்துக்கு. இது விஷயம் தெரிஞ்ச உடனே விஜய் பதறி போய் என்ன சார் கேட்டா அந்த போட்டோ மட்டும் வெளியே வந்துடும் தொலைச்சிருவோம் உடனே. யாரு அந்த முனுசாமிக்கு எச்சரிக்கை. அந்த போட்டோ மட்டும் வெளியே வந்ததுன்னா அன்னைக்கு நான் அந்த போட்டோ வெளியே வந்திருந்தேன்னா அன்னைக்கே புஷியானந்த கதை முடிஞ்சிட்டு இருக்கேன் சார். ஏன்னா அது வந்து பெரிய அரசியல் சட்ட சிக்கலை உருவாக்கி அரசியல் சிக்கலை உருவாக்கியிருக்கோம். இங்கே வாங்கியிருப்பாங்க இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வாங்கியிருப்பாங்கல்ல, அதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டால் கடைசியில் இவனை சேர்க்காமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது தகவல் போனவர் என்ன நினச்சிட்டாருன்னா வந்து அந்த ஃபோட்டோ வெளியிடாமல் விட்டாங்க. இதுதான் இது வந்து தமிழ்நாடு அரசியலில்
பாண்டிச்சேரி அரசியலில் வந்து ஒரு கணையாழி கதை. Okay. தமிழ்நாடு அரசியல் எப்படி ஒரு கணையாழி கதை இருக்குதோ, அண்ணா வந்து மோதிரம் கொடுத்து போட்டார் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கிட்ட மோதிரம் கொடுத்து வந்து அனுப்பிச்சதா ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி கதை தான் இருக்கும். அது கேட்டால் வந்து அங்கேயும் ஒரு மோதிர கதை இருக்குது, அது புஷியானந்த் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அடுத்த கட்டமாக வந்து அவர் வந்து தோற்று போகிறாங்க. அதுதான் வந்து தோற்று போனோடனே நான் கேட்டேன்னா, தம்பி மட்டும் எனக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னா நான் ஜெயிச்சிருப்பேன், தம்பி ஆதரவு தராதனால நான் தோத்துட்டேன், தம்பி ஆதரவு தராதனால நான் தோத்துட்டேன், தம்பி ஆதரவு தான் தோத்துட்டேன்னு கேட்டேன்னா ஒரு அனுதாபம். யார் மேலே? புஷியானந்த் மேலே ஒரு அனுதாபம் விஜய்க்கு. சரி போட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டால் அடுத்த கட்டமாக கேட்டால் இப்போ எஸ்ஏசி கிட்ட இந்த முரண்கள்லாம் உருவாகும் போது அந்த இடத்துல என்ன சார் கேட்டால், நீ பார்த்துக்க எல்லாத்தையுமே இனிமேல், என் சம்மந்தப்பட்டது அப்பா எதெல்லாம் பார்த்துக்கிட்டாரோ அதெல்லாம் இனிமேல் நீ பார்த்துக்க. இப்படி தான் சார் வந்து அவர் வந்து புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமானது தான். இதை தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சிலது இருக்கலாம், சிலது ஆதாரம் இல்லாமல் பேசியிருக்கோம், இதெல்லாம் இருக்கலாம். சொத்து வாங்கி கொடுக்கறதுல அவர் இருந்தார். ஆனால் ஒரே வார்த்தை தான் இப்படியே முடிச்சிடணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, புஷியானந்த் எதுக்கெல்லாம் உதவி செஞ்சு எதுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தாரோ யாருக்கு? விஜய்க்கு. இனிமேல் அந்த வேலைலாம் நீ பார்த்துக்கோ, எல்லாமே படம் உட்பட எல்லா டீலிங்கும் நீ பார்த்துக்க. இனிமேல் அப்பா வேலையை நீ பார்த்துக்க, அப்பாவுடைய வேலை நீ பார்த்துக்க, எல்லாமே நீ பார்த்துக்க. யாரும் அவங்க என்கிட்ட விஜய்க்கு அப்பா வந்து இப்போ முனுசாமி. ஒரு கட்டத்தில் எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியும் சார், அந்த தாய்கள் படுற அவஸ்தை இருக்குது பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப குறிப்பிடணும். இந்த தாய்கள் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க, அது சோபாவாக இருக்கட்டும், சங்கீதாவாக இருக்கட்டும், இந்த ஆம்படியாங்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் மாட்டிக்கின்னு வந்து காலகாலத்துக்கு இந்த பெண்கள்கிட்ட இருந்து வந்து இந்த ஒரு இது இருக்குது. என்னன்னு கேட்டால், புருஷன் பக்கமும் பேச முடியாது, புருஷனை விட்டுறவும் முடியாது, இன்னொரு பக்கம் பிள்ளை பக்கமும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சப்போர்ட் இல்லாமல் பிள்ளையும் விட்டுற முடியாது. பிள்ளைக்கு பேசுனா அப்பனுக்கு பிடிக்காது, அப்பங்கிட்ட பேசுனா பிள்ளைக்கு பிடிக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தாய்க்கும் இந்த போராட்ட சிக்கல் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து சுவாபாவும் விதிவிலக்கு கிடையாது. அவங்க ஒரு பக்கம் புருஷனையும் விட முடியல வயோதிகம், இன்னொரு பக்கம் பிள்ளையும் விட்டுற முடியாது பாசம். இப்படி வந்து நமக்குலாம் அந்த சிக்கலே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். எனக்குலாம் அந்த சிக்கலே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் இருக்கிறாங்க. யார் இப்போ என் மனைவிக்கெல்லாம் வந்து கேட்டால் அவங்க அப்பாவும் இருக்கிறாரு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் போய் ஏதாவது கொஞ்சம் நேரம் மிச்சம் மீதி ஏதாவது டைம் இருந்ததுன்னா தான் அப்போ தான் நம்ம மேலே வந்து ஒருத்தர் நான் நமக்கு புருஷனும் ஒருத்தர் இருக்கிறான்றது அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அப்பாவை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைய பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எப்பயாவது நமக்கு டைம் இருந்ததுன்னா கேட்டால் வந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கிறோம், அப்படிதான் நமக்கு அதை இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து சில குடும்பங்களில் இங்கே வந்து விஜய் ஒரே மகன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயோதிக கணவன், எப்படி அவங்க இந்த போராட்டம் தான் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த போராட்டம் தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கஷ்டமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியுமா, எவ்வளோ தூரம் அரசியல் தெரியும் அவங்களுக்கு, இவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியா தப்பா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டால் இதே சிக்கல் வந்து சங்கீதாவுக்கும் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒரு பக்கம் புள்ள வளர்ந்து ஆளாயிட்டு வரான், வந்து சொந்த காலில் நிற்கணும்னு ஒரு பக்கம் அவன் போராடுறான், இன்னொரு பக்கம் பெரிய கல்ட்டு யார்? புருஷன். அவர் ஒரு பக்கம் அரசியல் அது இதுன்னு சொல்லி போகிறாரு, இன்னொரு பக்கம் சில விஷயங்கள் சில கசமுசாக்கள்லாம் வந்து வரும்போது அவங்க மனதளவில் அவங்களும் போராடுறாங்க. இப்போ சோபாவுக்கு எப்படி போராட்டமோ அதே தான் சங்கீதாவுக்கும் போராட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிள்ளைய வந்து சொந்த காலில் நிற்க வைக்கணும், இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் வந்து புருஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் அது இதுன்னு சொல்லி போகும்போது பார்த்தா அங்கே சில ஏற்படக்கூடிய சில இதாக அந்த பசங்க இருக்காங்கல்ல, மாமா பசங்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாத்தையும் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. ஓகே சார், தாவேக்கால பல அமாவாசைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். விஜய்க்கு என்னென்ன பாதிப்புகளும் சாதகங்களும் நீங்கள் அவங்கள தாவேக்கா தொண்டர்களுக்கே முன் வச்சிங்க. பார்ப்போம் வருங்காலம் விஜய் எப்படி பயணிக்க போகிறாருன்னு. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.